பட் இந்த தங்கம் மற்றும் வெள்ளியில் மட்டும் முதலீடு செய்தால் போதுமா? இல்லை வா எத்தகைய மற்ற முதலீடுகள் இருக்கின்றன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்ற விதமான ஒரு கமாடிட்டிஸ்லையும் நமக்கு வந்து ஆதாய பலன்கள் கிடைக்குமா என்று பார்த்தோமேயானால் நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக நான் அதிகமாக கவனித்து வருவது காப்பர், ஜிங்க் போன்ற பேஸ் மெட்டல்ஸ், அடிப்படை உலோகங்கள் என்று சொல்லக்கூடிய பேஸ் மெட்டல், அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையானது, தொழில் சார்ந்த தேவைகள். எப்போதெல்லாம் இந்த தொழில் சார்ந்த தேவைகளில் வந்து தங்கம் வெள்ளியை தவிர மற்ற காப்பர் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், இவையெல்லாமே வந்து அடிப்படையான ஒரு டே டு டே நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தேவையான சில உலோகங்கள் வந்து வர்த்தகமாகிக் கொண்டிருக்கின்றன. இதற்கான சில நிறுவனங்களும் இருக்கின்றன. இத்தகைய நிறுவனங்கள் மீது நாம் முதலீடு செய்வோமேயானால் அதிலும் நமக்கு ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இப்போது அப்படிப்பட்ட முதலீடுகள் என்னென்ன கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர், அலுமினியம் மற்றும் ஜிங்க், இந்த 3 அடிப்படை உலோகங்களை பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டு காப்பருடைய விலையானது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன் வந்து $11,000 என்ற அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றது. இப்போது கிட்டத்தட்ட நாம் 2025 இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கழித்து காப்பருடைய விலையானது $9,500 ஒரு மெட்ரிக் டனானது வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த $11,000 2011ஆம் ஆண்டு வர்த்தகம் நடைபெற்ற பிறகு கிட்டத்தட்ட $6,000 என்ற அளவுக்கு சரிவை சந்தித்தது. கிட்டத்தட்ட ஒரு 50%ன்னு வச்சுங்களேன், ஒரு 50% என்ற அளவுக்கு விலை வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த விலை வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக கிட்டத்தட்ட இந்த 14 வருட காலத்தில் பார்க்கும்போது 9,500 அல்லது $9,800 என்ற அளவுக்கு பயணித்து காணப்படுகிறது. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து தங்கம் வெள்ளியிலலாம் நம்ம எப்படி ஒரு சைக்கிளில் வந்து ஒரு பழைய உச்சத்தை உடைத்து கொண்டு அடுத்த உச்சத்துக்கு செல்லும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் வந்து காப்பர் மற்றும் ஜிங்க், அலுமினியம் ஆகியவற்றை நான் பார்க்கின்றேன். இந்த 2011ஆம் ஆண்டினுடைய விலையை இந்த 3 கமாடிட்டிஸ்களும் இன்னும் தொடவே இல்லை, பழைய உச்சத்தையே இன்னும் தொடவில்லை. அப்படி என்றால் இந்த ஒரு 14 ஆண்டு காலமாக இந்த விலை ஏற்றமானது இன்னும் நடைபெறவில்லை. அதன் பிறகு இந்த புதிய பொருளாதாரம் என்பது நாம் வந்து $1 trillion வளர்ச்சி சொல்கின்றோம், தேவைகள் அதிகரித்துள்ளது, மற்ற எல்லா பொருட்களுடைய விலை அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த காப்பனுடைய விலையோ அல்லது அலுமினியத்தினுடைய விலை என்று பார்க்கும்போது சர்வதேச சந்தையில் பெரிய அளவுக்கு இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை.